உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்று பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீரிட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள். அது மட்டும் இல்லாமல் புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் கொண்டது இந்த மிதுன ராசி அன்பர்கள். இந்த மிதுன ராசியில் ஆட்சி பெறக்கூடிய கிரகம் புத பகவான். அதனால் இந்த புதன் அப்படின்னாவே புத்திசாலித்தனம், அறிவு, படிப்பு, கம்யூனிகேஷன் இதெல்லாம் சொல்லுவோம். அப்போ இந்த எல்லா குணங்களும் கொண்டவர்கள் இந்த மிதுன ராசி என்பவர்கள். இவங்களுக்கு வந்து என்னென்னா இயற்கையாகவே யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும், யாருக்கிட்ட கோபமாக பேசணும், யார்கிட்ட சாந்தமாக பேசணும், யார்கிட்ட காமெடியாக பேசணும் அப்படின்னு இயற்கையான குணம் இருக்கிறனால வாழ்க்கையில் எப்போவுமே ஏதாவது ஒரு வழியில் தப்பிச்சு போய் ஜெயிக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான மேஷ ராசியில் குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு நல்லா ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்காரு. அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மிதுன ராசிக்கு பற்றி நீங்கள் நிறைய சொன்னீங்க சார், நீங்கள் வந்து புத்திசாலி அறிவாளின்னு சொன்னீங்க. பட் ஆனால் எங்களை மாதிரி வந்து ஏமாந்தவங்க யாருமே கிடையாது, எங்களை மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது நல்லா தெரியுது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கடந்த காலகட்ட வாழ்க்கை சிறப்பில்லை. நீங்கள் அந்த ஒரு எண்ணங்களுடன் இருக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் அடுத்த வளர்ச்சிக்கு இல்லாமல் இருக்கீங்க. அந்த உண்மையிலே புத்திசாலித்தனம் அப்படின்னு சொன்னால், புத்திசாலினா யாருக்கிட்ட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது மிதுன ராசிக்காரங்கிட்ட தான் தெரிஞ்சுக்கணும். கடந்த காலகட்டத்தில் அஷ்டம சனி இருந்தனால பார்த்திங்கன்னா தொழிலில் கடன்களையும் பிரச்சனைகளையும் அவமானங்களையும் சந்தித்த ராசி அன்பர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். தொழிலெலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே போயிருக்கும். நிறைய பேருக்கு புதுசாக தொழில் ஆரம்பித்து பெரிய நஷ்டமாகி இப்போ பார்த்திங்கன்னா ஒன்றுமே தொழில் இல்லாமல் இப்போ வேலைக்கு போகிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. இல்லை சில பேர்லாம் பார்த்திங்கன்னா தொழில் நஷ்டமானதுனால ஏதோ ஒரு பேருக்கு நானும் தொழில் நடத்திட்டு இருக்கேன் சார்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா கடன் அதிகமானதுனால உயிரே நம்ம மாற்றிக்கலாம், உயிர் எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாமல், நம்ம என்ன புத்திசாலித்தனம் என்ன இருந்து என்ன போயிடும், நம்ம ஏமாந்துட்டோமே, நம்ம சம்பாதிக்க முடியல, நம்ம தகுதி இல்லாத ஆளாக போயிட்டோமே, இவ்வளோ பேர்கிட்ட அவமானப்பட்டமே என்ற ஒரு வருத்தங்கள் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு கடந்த காலகட்டங்கள் இருந்து தான் இருக்குங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த வரக்கூடிய குரு வக்கர நிவர்த்தி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் உங்களுக்கு வளர்ச்சியும் கொடுக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி குரு பகவான், 10ஆம் அதிபதி குரு பகவான். இந்த 10ஆம் இடம் அப்படின்னு சொன்னால் தொழில் ஸ்தானம் சொல்லுவோம். அந்த தொழில் ஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 11ஆம் இடத்துல வக்கர நிவர்த்தி ஆகிறது பெரிய மகிழ்ச்சிகரமான விஷயம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகள் கிடைக்க போது, தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்க போது, உங்களுடைய கடன் பிரச்சனைகள் பெரிய லெவலில் குறையும். நீங்கள் எதெல்லாம் தொட்டிங்களோ அதெல்லாம் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக மிதுன ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய அந்த குரு வக்கர நிவர்த்தி கொடுக்க போகிறாரு. ஒன்றுமே கவலைப்படாதீங்க. திருப்பியும் நீங்கள் பழைய மாதிரி ஒரு புத்திசாலித்தனத்துடன் சந்தோஷத்துடன் எல்லா பட்ட கஷ்டங்கள் அவமானங்கள் தான் இப்போ உங்களை வந்து அடுத்த நிலை கொண்டு வரப்போகுது. காரணம் என்னைக்குமே அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு சண்டைகள், அவ்வளவு சச்சரவுகள்லாம் சந்திச்சிருப்பீங்க, சும்மாலாம் கிடையாது. அந்த மாதிரி இருந்ததுனால தான் இன்றைக்கி நீங்கள் ஒரு வெற்றி பாதையில் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் வரப்போகுது. ஒன்றும் பயப்படாதீங்க. அதேமாதிரி மிதுன ராசியில் இருக்கக்கூடிய வேலையில் இருந்தவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வேலை இழப்புகள், அந்த வேலையே கிடைக்கல. நீங்கள் அந்த புத்திசாலினா என்ன அப்படின்றதே மறந்துடுப்பீங்க. நம்ம அப்படிலாம் புத்திசாலியா, நம்ம பழைய காலம்லாம் அப்படி இருந்தோம், பட் ஏன் நம்மளுக்கு இப்போ மட்டும் வேலை கிடைக்கல, ஏன் இந்த 2.5 வருஷம் மட்டும் நம்ம இப்படி கஷ்டப்பட்டோம்னா அது காரணம் அந்த அஷ்டம சனி. அந்த அஷ்டம சனியில் நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் சரி, நீங்கள் என்ன அறிவாளியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒன்றுமே நடந்திருக்காது. பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பேருக்கெலாம் நீங்கள் வேலை வாங்கி கொடுத்துருப்பீங்க, எவ்வளோ பேருக்கெலாம் நீங்கள் வந்து உதவிகள் பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த அஷ்டம சனியில் உதவி பண்ணுறதுக்கு ஆள் யாரும் வரமாட்டாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு உதவிகள் கிடைக்காது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது யாரை சொல்லியும் தப்பு கிடையாது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் நிறைய பேருக்கு பணம்லாம் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அவங்க உங்களுக்கு பண்ணலையேன்னு வருத்தங்கள் இருக்கும். அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களாலையும் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு மாட்டிக்கொள்வார்கள்.
இந்த கிரகம் அப்படி தான் பண்ணும். நீங்கள் யாருக்கெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சாங்களோ அவங்களாலே எதுவும் பண்ண முடியாத ஒரு அமைப்பை கண்டிப்பாக அந்த கிரகங்கள் கொடுக்குது. அதனால் பார்த்திங்கன்னா வேலை இல்லாமல் கடன் பிரச்சனை அதிகமாகி வேலையில் நிறைய தொந்தரவுகள் வந்து அந்த வேலையெல்லாம் போய் சில பேருக்கு வேலையில் நிறைய பிரச்சனைகள்லாம் சந்திச்சு, நிறைய கோர்ட்டு கேஸு பிரச்சனைலாம் நிறைய சந்திச்சு, அதனால் பார்த்திங்கன்னா ஒரு மன விரக்தியில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் நிறைய மிதுனராசி அன்பர்களுக்கு இருந்தது. அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து இப்போ வரக்கூடிய இந்த குரு வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய டிசம்பர் 31 நீங்கள் நினச்சா மாதிரி நல்ல ஒரு வேலை கிடைக்க போகுது. நீங்கள் நினச்சா மாதிரி ஒரு வேலையில் ஒரு மாற்றங்கள் வரப்போகுது. நீங்கள் நினச்சா மாதிரி உத்தியோக உயர்வு கிடைக்கும், சம்பாத்தியம் அதிகமாகும், நிறைய பண வரவுகள் இருக்கக்கூடிய நேரமாக கண்டிப்பாக இந்த குரு வக்கர நிவர்த்தி பலன்கள் இருக்க போகுது. அதே மாதிரி நிறைய மிதுனராசி அன்பர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, கடந்த காலகட்டத்தில் அஷ்டம சனியில் நம்ம பணம் நிறைய வந்துடும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்லாம் போய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அங்கெல்லாம் பெரிய லெவலில் நஷ்டத்தை செஞ்சுருப்பீங்க. அந்த நஷ்டத்துலேருந்து எந்திரிக்கவே முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்கீங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, போனதை பற்றி கவலைப்படாதீங்க. அதெல்லாம் ஒரு கெட்ட நேரம் தான். திருப்பி அதில் போய் மாட்டாதீங்க. கண்டிப்பாக உழைச்சி முன்னேறக்கூடியவர்கள் இந்த மிதுனராசி என்பவர்கள். அறிவு புத்திசாலித்தனத்தில் உயரக்கூடியவர்கள். அதனால் அது சம்மந்தப்பட்ட துறையில் நீங்கள் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த குரு வக்கர நிவர்த்தி ஆனும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. அதில் விட்ட பணத்தை பற்றி யோசிக்காமல் வரக்கூடிய பணத்தை, சம்பாதிக்கக்கூடிய பணத்தை பற்றி யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக விட்ட பணத்தை விட அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய நேரம் நிறைய மிதுனராசி நண்பர்கள் இருக்குது. அதேமாதிரி பணம் வராமல் இருக்கிறது, பணம் நீங்கள் ஒருத்தருக்கு கடன் கொடுத்துருக்கீங்க, பணம் வரல, அவர் உங்கள்கிட்ட பேச மாட்டார், செய்ய மாட்டார்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த டிசம்பர் 31 அந்த பணங்கள்லாம் வரக்கூடிய நேரமாக இருக்குது. அதே மாதிரி இந்த குரு வக்கர நிவர்த்தி ஆனோன்னா பார்த்திங்கன்னா தொழில் பண்ணுறவங்களுக்கு இல்லை வேலையில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா வராத பணம்லாம் வரும். அதேமாதிரி நீங்கள் ஒரு இடத்துல கடன் கேட்டிருப்பீங்க, அந்த கடன் பணம் வந்தால் நான் தொழிலில் டெவலப் பண்ணிடுவேன் சார், அந்த பணம் வந்தால் என் கடன்லாம் தீர்த்துடுன்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அது வராமே அப்படி இழுத்துகிட்டே போயிருக்கும். நீங்கள் அதுக்கான பெரிய முயற்சிகள்லாம் பண்ணி கடைசியாக தோல்வியை தான் சந்திச்சிருப்பீங்க கடந்த காலகட்டத்தில். இந்த வரக்கூடிய குரு வக்கர நிவர்த்தி டிசம்பர் மாதம் 31 வரக்கூடிய பணங்கள், நீங்கள் கேட்ட இடத்துல பணங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்குது. ஒன்றும் கவலைப்பட வேணாம். அதேமாதிரி இந்த வரக்கூடிய இந்த குரு வக்கர நிவர்த்தி என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, மிதுன ராசி என்பதற்கு குழந்தைகள் மூலமாக பண வரவுகள் உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் பசங்க படிச்சிருப்பாங்க, வேலைக்கு போகாமல் இருப்பாங்க, அதனால் பார்த்தீங்கன்னா வருமானம் இல்லை சார். இப்போ பார்த்தீங்கன்னா நானே ஏற்கனவே கடன் கட்டிகிட்டு இருக்கேன், இப்போ இவங்களுக்கும் சேர்த்து படிப்புக்கு செலவு பண்ணிட்டு தான் இருக்கேன் தவிர அவங்கக்கிட்டேருந்து எதுவும் பணம் வரலன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மூலமாக ஆதாயம் இருக்கக்கூடிய நேரமாகவும் இந்த குரு வக்கர நிவர்த்தி பலன் இருக்கும் போது அவங்க மூலயமா ஒரு பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், அவங்க மூலயமா ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கக்கூடிய நேரமாகவும் இந்த குரு வக்கர நிவர்த்தி இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்க போது. அதே மாதிரி இந்த குரு வக்கர நிவர்த்தி ஆனோன்னா பார்த்திங்கன்னா வீடு சம்பந்தமான பிரச்சனை, வீட்டில் கடன் இருக்கலாம், அந்த கடன் தீர்க்கவே முடியலன்னு இருக்கலாம். இந்த வக்கர நிவர்த்தி ஆனோன்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு பணம் வரும், அதன் மூலமாக அந்த கடன் தீரும். இல்லை ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, அந்த வீடே வாங்க முடியாமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த குரு வக்கர நிவர்த்தி ஆனோன்னா பார்த்திங்கன்னா அந்த ஒரு வீடு வாங்கிறதுக்கு, ஒரு இடம் வாங்கிறதுக்கு, ஒரு முதலீடு செய்வதற்கு ஒரு ஏற்றமான ஒரு நேரமாக இந்த குரு வக்கர நிவர்த்தி பலன்கள் இருக்க போது. சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா வீடு விற்றா என் பிரச்சனை தீர்ந்துடும் சார், எனக்கு எதனால தான் கடன் வந்துச்சு, எனக்கு அஷ்டம சனியில் நான் தெரியாமல் ஒரு வீடு வாங்கிட்டேன், ஒரு இடம் வாங்கிட்டேன், அந்த வீடு விற்கலை, அந்த வீடு விற்காதனால தான் அங்கங்கே கடன் வாங்கி இப்போ பெரிய கடன்காரனாக இருக்குன்னு சொல்லக்கூடிய நிறைய மிதுன ராசி அன்பர்கள் இருக்கீங்க. ஒன்றுமே பயப்படாதீங்க. வரக்கூடிய இந்த குரு வக்கர நிவர்த்தி அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அந்த இடம் விற்று அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தில் கண்டிப்பாக உங்களோட கடன் பிரச்சனையை தீரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வீடு வாங்கிறதுக்கு, ஒரு இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் தேடி வரக்கூடிய நேரமாகவும் இந்த குரு வக்கர நிவர்த்தி பலன்கள் இருக்க போது. அதேமாதிரி இந்த திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய மிதுன ராசி அன்பர்கள் ரொம்ப சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா இந்த கடந்த காலகட்டத்தில் கடந்த 2.5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா நிறைய துரோகங்கள், நம்பிக்கை துரோகங்கள், ஏமாற்றங்கள் உங்கள் மனைவி மூலமாக, உங்கள் கணவர் மூலமாக நிறைய நடந்திருக்கும். அதனால் நிறைய பேருக்கு பிரிவினைகள், பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு பிரிஞ்சு வாழக்கூடியது, மறு திருமணம் நடைபெறணும்னு நினச்சி வாழக்கூடியவர்கள் நிறைய முயற்சிகள்லாம் பண்ணியிருப்பீங்க. அடுத்த ஒரு பொண்ணு கிடச்சிருக்காது, ஒரு பையன் கிடச்சிருக்காது, அதுவே உங்கள் வீட்டில் மன உளைச்சலாக இருக்கும். காரணம் நீங்கள் ஒரே பையனாக ஒரே பொண்ணாக இருந்திருப்பீங்க. பார்த்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு கீழே ஏதாவது தம்பிகள்லாம் இருந்தனால உங்களுக்கு கல்யாணம் ஆகாதனால அவங்களுக்கெல்லாம் நடக்காமல்
ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஏதோ ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். நீங்கள் வீட்டுக்குள்ளே போகும்போதே ஏதோ ஒரு துக்க வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் நிறைய நடந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக மறுதிருமணம் நடைபெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதுமாதிரி திருமணமே ஆகலை, நாங்கள் பார்க்காத பையன் இல்லை சார், பார்க்காத பொண்ணு இல்லை சார், நாங்கள் வந்து எவ்வளோ எங்கள் அம்மா ட்ரை பண்ணிட்டாங்க, எங்கள் அப்பா ட்ரை பண்ணிட்டார், நாங்கள் மேட்ரிமோனியில் நிறைய இதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், நிறைய கல்யாணத்துக்கு போகும்போதெல்லாம் ஜாதகம் கொடுக்குறோம், ஜாதகம் வாங்குகிறோம், ஆனாலுமே எதுவும் பொண்ணு கிடைக்கலன்னு நினைக்கிறவங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. வரக்கூடிய அந்த குரு வக்கர நிவர்த்தி வீட்டில் உங்களுக்கு நல்ல வரன் கிடச்சி நல்ல திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து நல்ல சுகபோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக கண்டிப்பாக இருக்க போகுது. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் வீட்டில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், அதுக்கான முயற்சிகளும் நிறைய பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வேலை மாற்றம், இடம் மாற்றம் பண்ணணும்னு நினச்சிங்க, அதுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த குரு வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய நேரத்தில் அதெல்லாம் செஞ்சிங்கன்னா நல்ல பணம், நல்ல ஒரு இடம், நல்ல மன நிம்மதியான சந்தோஷமான நிகழ்வுகள்லாம் நடக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் உண்டு. அதேமாதிரி மிதுன ராசியில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் வாழக்கூடியவங்களுக்கு நிறைய இந்த அஷ்டம சனியில் பெரிய பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்தும் நிம்மதியாக இருக்க முடியாத சூழ்நிலை, மறைஞ்சி வாழக்கூடிய சூழ்நிலைகள், நிறைய பேருக்கு வேலை இழப்புகள், வேலை போயிடுச்சு, வேலை கம்பெனி மூடிட்டாங்க, இந்த மாதிரி பிரச்சனைலாம் சந்திச்சிருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த குரு வக்கர நிவர்த்தியான வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலையில் ஒரு மாற்றம் வரும், நிறைய பணம் சம்பாதிக்க போகிறீங்க, நிறைய பணம் உங்கள் சொந்தங்களுக்கு அனுப்பி வச்சு நல்லா சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகுது. மொத்தத்தில் இந்த மிதுன ராசி அன்பர்கள் அதேமாதிரி உடல்நிலை பாதிப்புகள் நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு நிறைய இருந்து கடந்த காலகட்டத்தில் நிறைய ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்ட் ஆப்ரேஷனு, அதேமாதிரி நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனைகள், காது மூக்கு சம்பந்தமான தொந்தரவுகள், இதெல்லாம் நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இருந்திருக்கும் கடந்த காலகட்டத்தில். ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து நீங்கள் ஒரு வாட்டி மருத்துவரை பாருங்கள், உங்களுடைய மாத்திரையோட அளவு கண்டிப்பாக குறையும். இந்த டிசம்பர் 31 மேலே பார்த்தீங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு மருத்துவ செலவும் கம்மியாகும், மனசில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும், பழைய மாதிரி தெம்பாக நீங்கள் ஒரு வேலை செய்கிறதுக்கு, ஒரு தொழில் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் இந்த குரு வக்கர நிவர்த்தி பலன்கள் கொடுக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள்லாம் மிதுன ராசி என்பவர்களுக்கு பொது பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலை தந்தாலும் திசாபுத்தி தந்தாலும் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் நல்லா இருந்தால் தான் நம்ம சொன்ன பலன்கள் நடக்கும். சுய ஜாதகத்தையும் ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிஞ்சுக்கொள்ளலாம். அதே மாதிரி ஜாதகம் இல்லாதவங்களுக்கு, ஜாதகம் கிழிஞ்சு போச்சு, ஜாதகம் தொலைஞ்சு போச்சுன்றவங்களுக்கு வெறும் சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். இல்லை டீட்டெயிலாக வேணும், எனக்கு தசாபத்தி விவரங்களுடன் வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தசாபத்தி விவரங்களுடன் வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் அனுப்பி வைக்கிறோம். அதேமாதிரி சில பேர்லாம் ஃபோன் பண்ணி ஜாதகம் நோட்டில் எழுதி கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க, அதுவும் எழுதி தரோம். 15 நாள் டைம் எடுத்துக்கிறோம். உங்களுக்கு வந்து 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பூல பிரசனம், ஜோடி பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வாரத்தில் 2 மணி நேரம் தான் வகுப்பு. ஆன்லைன் வகுப்பாக நடக்குது, நேரடி வகுப்பாக நடக்குது. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் இந்த விடை வருவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.